கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். புதிய நாள், புது காரியங்களை செய்வார், புது கிருபையினால் நிரப்புவார். காலை தூரம் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதா, கலங்காதீங்க. இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கை சில நேரத்தில் இருக்கலாம். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக முடியும். இதுவரை நடந்தது நன்மைக்கு ஏதுவானது என்று நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 35:23. என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்திரலும். எனக்கு நியாயம் செய்யும்படிக்கும் என் வழக்கை தீர்த்து வைக்கும்படிக்கும் விழித்து கொண்டு எழுந்திரலும். நமக்கு நியாயம் செய்கிற ஒரு ஆண்டவர், நியாயம் செய்வதற்கு கிரியை செய்கிறவர், நியாயம் கிடைக்கும்படி செய்கிறவர், நம்முடைய வழக்குகளை தீர்த்து வைக்கிறவர். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் சில வழக்குகள் வந்து விடுகிறது. சில காரியத்துக்காக, நியாயமான காரியங்களுக்கு நாம் சில நேரத்தில் வழக்கு தொடரக்கூடிய நிலைக்கு, அநேக நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நியாயத்துக்காக நாம் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு நியாயம் கிடைக்கணும். சில நேரத்தில் நமக்கு விரோதமாக காரணம் இல்லாமலே சிலர் வழக்கு தொடுப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையின் அமைதியை கெடுப்பதற்கு ஏதாவது செய்து கொண்டே இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். ஏன் இப்படி இவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிடுவோம். இந்த வழக்கு முடிவுக்கு வரணும், இந்த வழக்கு தீர்க்கப்படணும். ஏன்னா நம்ம ஒரு வழக்கில் சிக்கி அழிந்து கொண்டிருக்கும்போது சமாதானத்தை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, மன அமைதி இழந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறோம். அதனால் வழக்கு தீர்க்கப்பட்டு நம்ம வாழ்க்கையில் வழக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கும் கிரியை செய்வார். ஏதாவது வழக்குகள் உங்களுக்கு இருக்குமானால் அந்த வழக்குகளை தீர்த்து வைக்கும்படிக்கு, முடிவுக்கு கொண்டு வரும்படிக்கு ஆண்டவர் பலமாய் கிரியை செய்வார். வழக்கு தீர்த்து வைக்கப்படும், முடிவுக்கு வரும். நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பேசின ஜீவ வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் நியாயம் கிடைக்கவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்களோ, என்னுடைய பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்யும். பல வருடமாய் என்னுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற வழக்குகள் தீர்க்கப்படுவதற்கு, அந்த வழக்கு முடிக்கப்படுவதற்கு கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்டீர், நன்றி. அற்புதம் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். வியாதி நிமித்தம் கஷ்டப்படுற எல்லாரும் இப்போ சுகமாக்கும். அற்புத சுகமளிக்கிற வல்லமை இவருடைய சரீரத்துக்குள்ளே இப்போது பாய்ந்து செல்லட்டும். விடுதலை கொடுத்துருங்க. இன்னும் ஆண்டவரே, குறிப்பாக பண நெருக்கடி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஜெப குறிப்புக்கெல்லாம் நீர் அற்புதம் செய்யும். நீர் சாட்சியில் எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.